வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். நான் எழுதியுள்ள கபிலரும் தமிழரும் நூல் பற்றிய ஓர் அறிமுகம் இது. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. கபிலர் என்கிற அந்தணர் சங்க இலக்கியத்தில் மிக அதிகமான பாடல்கள் பாடியவர் என்பது. அதிலும் அவர் பாடிய பாடல்களில் ஆகப் பெரும்பாலானவை குறிஞ்சி நில மக்கள் பற்றியவை, அதாவது மலைவாழ் மக்கள் பற்றியவை. இது ஒரு புதிர். மலைவாழ் மக்கள் பற்றி ஓர் அந்தணர் பாடியிருப்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய அதிசயம் அல்லவா? அப்படியெனில் அந்நாளில் இத்தகைய அந்தணர்கள், கல்விமான்கள் மலைவாழ் மக்கள் மத்தியிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற செய்தி நமக்கு புரிகிறது. அந்தணர் என்றால் அந்த கால அந்தணர். அவர்கள் அத்தகைய வாழ்வை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது புரிகிறது. இவர் பாடிய பாடல்களில் ஆகப் பெரும்பாலானவை மலைவாழ் மக்களை பற்றியவை என்பதில் எனக்கு மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. காரணம், மனித சமுதாயம் ஆரம்பமானதே மலையிலிருந்துதான். பரிணாம வாழ்விலே அவன் மலையில்தான் பிறந்தான். அவனுடைய வாழ்வு என்பது ஆரம்பத்தில் வேட்டை சமுதாயமாகத்தான் இருந்தது. அந்த சமுதாய வாழ்வை தமிழனும் கடந்து வந்திருக்கிறான். அதை பதிவு செய்துவிட்டார் அற்புதமான பாக்களில் நம்முடைய கபிலர். அவை என்னை மிகவும் ஈர்த்தது. அவருடைய பாடல்களை வைத்து மட்டும் ஆய்வு செய்து அன்றைய தமிழனுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை ஒரு சிறு நூலாக வடித்திருக்கிறேன். அதுதான் கபிலரும் தமிழரும். இதில் இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுகிற முருக வழிபாடு பற்றி அதிலே வருகிறது. ஆம், தமிழனுடைய முதல் கடவுள் என சொல்லலாம். முருகன் தான் முதல் கடவுள். அந்த வகையில் அவன் தமிழ் கடவுள் தான். சங்க இலக்கியத்தில் நடுகள் வழிபாடு இருக்கிறது, கொற்றவை வழிபாடு இருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு தான் வருது. ஆகவே இந்த முருகன் வழிபாடு என்பதை நாம் கபிலர் மூலமாக மிக அருமையாக விரிவாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு காட்சியை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர் பாடுகிறார். அந்த தோழிக்கு மிகப்பெரிய கவலை. அதாவது அந்த தலைவியினுடைய தாய் தலைவிக்கு வந்திருப்பது காதல் நோய் என்பதை அறியாமல், பிள்ளை சொணங்கி சொணங்கி படுக்குது, என்ன வியாதின்னு தெரியலையே என்று அதை தெரிந்து கொள்வதற்காக முருக வழிபாடை நடத்துகிறாள். வேலன் நாட்டம் ஆடுகிறவனை கூப்பிட்டு குறி கேட்கிறாள். அவன் அந்த காலத்திலே இருந்த கலர்ச்சி காய்களை உருட்டி போட்டு குறி சொல்லுகிறான். இப்ப நம்ம சோழிகளை உருட்டி போட்டு குறி சொல்றோம்ல, அந்த மாதிரி அவன் குறி சொல்லுகிறான். இந்த காட்சியை இந்த தோழி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவருடைய கவலை என்னன்னா, இந்த வேலன் சொல்ல போறான் இந்த பெண்ணுக்கு, அதாவது இவருடைய தலைவிக்கு வந்திருக்கக்கூடிய நோய்க்கு காரணம் முருகன் தான் சொல்ல போறாப்புல. இவன் நினைக்கிறா, அந்த முருகன் என்பது என்னுடைய தலைவியின் தலைவனோ, தலைவனைத்தான் குறிக்குமோ? அப்படி என்றால் இந்த காதல் நோயை இந்த வேலன் நாட்டம் ஆடுகிறவனுக்கும் தெரியாது, அந்த தாய்க்கும் தெரியாது. அக்கால வழக்கப்படி ஒரு இளம் பெண் கொஞ்சம் வாடி வதங்கி கிடக்கும் பொழுது இந்த மாதிரியாக வேலநாட்டம் ஆடுகிறவனை கூப்பிட்டு குறி கேட்கிற பழக்கம் இருந்திருக்கிறது என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இப்படி அன்றைய வாழ்வியல் செய்திகளை எல்லாம் நான் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். நம்முடைய தோழர் மதுரை எம்பி சு வெங்கடேசன் வேள்பாரி பற்றி ஒரு அற்புதமான நாவல் எழுதி அது 1,00,000 பிரதிகள் விட்டிருக்கிறது. இந்த கபிலர் வேள்பாரியினுடைய நண்பர், புலவர் நண்பர். அது எல்லாருக்கும் தெரியும். நான் இதுல இவர் ஏன் வேள்பாரி பக்கம் நின்றார்? மூவேந்தர்கள் சேர்ந்து படை நடத்தி வேள்பாரியை வெல்ல வருகிறார்கள். அவனுடைய பரம்பு மலையை கைப்பற்ற வருகிறார்கள். இவர் குறுக்க புகுந்து அதை தடுக்க முயற்சி செய்கிறார். அப்படி என்றால் மூவேந்தர்கள் என்கிற ஒரு வலுவான சக்தியை எதிர்த்து வேள்பாரி மட்டும் நிற்கவில்லை.
இந்த புலவர் கபிலரும் நின்றிருக்கிறார். ஆக மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும், நம்ம புலவர்கள் இந்த மொழியில் சொன்னால் நம்முடைய எழுத்தாளர்கள் நிற்பார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் கபிலர் இருக்கிறார். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் கபிலருடைய பாக்கள் மூலமாகவே இதிலே நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய விளக்கத்தோடு. ஆகவே படித்து பாருங்களேன், கருத்து சொல்லுங்களேன்.